தமிழ்நாடு துறவியர் பேரவை, தமிழ்நாடு அயக் மற்றும் சூழலியல் இயக்கங்கள் இணைந்து இயற்கையை காக்கும் நோக்கில் விழிப்புணர்வு பசுமை பயணத்தை தொடங்கினர். 1000 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற விழிப்புணர்வு பசுமை பயண விழிப்புணர்வு மதிவண்டி பேரணி மூலம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 78 இடங்களில் இயற்கைசார் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தினர். நவம்பர் 5ஆம் தேதி கன்னியாகுமரியில் தொடங்கிய இந்த பயணம் சென்னையில் இன்று நிறைவு பெற்றது. சென்னை சாந்தோமில் உள்ள பள்ளி ஒன்றில் நடைபெற்ற நிறைவு விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று சிறப்பித்தார். அப்போது தமிழ்நாடு முழுவதும் இயற்கை சார்ந்து பெறப்பட்ட 2 லட்சம் கையெழுத்து பிரதிகள் துணை முதலமைச்சரிடம் வழங்கப்பட்டது. விழிப்புணர்வு பயணத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்து சான்றுகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், எதிர்காலத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க அனைவரும் மரங்களை வளர்க்க வேண்டும், அவற்றை பாதுகாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியது அனைவரது கடமை என்றும் தெரிவித்தார். இந்தியாவிலே சுற்றுச்சூழலை பாதுகாக்க அதிக முன்னெடுப்புகளை, அதிக இனிஷியேட்டிவ்களை எடுக்கின்ற மாநிலம்னா அது நம்முடைய தமிழ்நாடு தான் அப்படிங்கிற பெருமையாக நான் உங்கள் முன்பு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். சுற்றுச்சூழல் பாதிப்பால் நம்மை சுற்றி நடக்கின்ற மாற்றங்களை நம்ம அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். அப்போதான் நம்முடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு பாதுகாப்பான ஒரு சுற்றுச்சூழலை நாம ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அது நம்ம பண்றது நமக்கு பெருமை கிடையாது, அது நம்முடைய கடமை. இன்னைக்கு சென்னையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய முயற்சியால நிறைய புதிய பூங்காக்கள் ஏற்படுத்திக்கிட்டு வர்றோம். இங்க பக்கத்துல செம்மொழி பூங்காவை சில வாரங்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திறந்து வச்சாங்க. அதே மாதிரி தொல்காப்பிய பூங்கா, கிண்டி பூங்கான்னு ஒவ்வொரு பகுதிக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பூங்காக்களை புதுசா உருவாக்கிக்கிட்டு வர்றாரு. நமக்கு பசுமையான சூழல் வேணும்னா இல்ல வறட்சியான சூழல் வேணுமா அப்படிங்கிறது நாம ஒவ்வொருத்தருடைய செயல்பாட்டில் தான் இருக்கு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த அரங்கத்திற்கு வர வேண்டிய அந்த சாலைக்கு பெயரே பசுமை வழிச்சாலை தான். அதனால ஒட்டுமொத்த இந்த சாலை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பசுமை வழியில் அழைத்து செல்ல நாம் அனைவரும் அனைத்து முயற்சிகளிலும் ஈடுபடுவோம்னு இந்த நேரத்தில் உங்க எல்லாம் கேட்டுக்கொண்டு, உங்களுடைய அனைத்து முன்னெடுப்புகளுக்கும் நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துணையாக இருப்பார். இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மயிலை வேலு, இனிகோ இருதயராஜ், சென்னை மயிலை மறைமாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, பசுமை பயண ஒருங்கிணைப்பாளர் பவுலின் ஆக்னஸ், மாநில திட்டக்குழு உறுப்பினர் சுல்தான் அகமது இஸ்மாயில் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர்.